நாம் தமிழர் சீமானுக்கு ஆட்டம் காட்டக்கூடிய தளபதியா? ரஜினியோட திடீர் சந்திப்பிற்கு காரணம் என்ன? தமிழக அரசியல் களம் தற்போது பரபரப்பாகியுள்ளதுன்னு சொல்லலாம். இதற்கு விஜய் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது. 2026 தேர்தலை இலக்காக கொண்டிருக்கக்கூடிய விஜய் தற்போது அடுத்த கட்ட அரசியல் பணிகளையுமே தொடங்கியிருக்காரு. அதே போல சமீபத்தில் அவர் நடத்திய மாநாடு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதனால அனைத்து கட்சிகளும் இப்போதிலிருந்து தேர்தலுக்கான வேலைகளை விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சி தான் அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுவுமே மாநாட்டிற்கு முன்பு விஜய் ஆதரித்து பேசிய சீமான் அவர்கள் தற்போது அவரை எதிர்க்க தொடங்கியிருக்காரு. அதிலுமே சீமான் எந்த மேடையில் ஏறினாலும் விஜய் குறித்த விமர்சனங்களை முன்வைப்பது இருக்கு. இதனால சோசியல் மீடியாவே இப்போது அல்லோல் பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல தற்போது இன்னொரு கண்டென்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்று சீமான் ரஜினியை அவருடைய இல்லத்துல சந்தித்து 1 மணி நேரம் வரை பேசியிருக்காரு. அந்த போட்டோ தற்போது வெளிவந்துள்ள நிலையில எதற்கு இந்த திடீர் சந்திப்பு என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏனென்றால் ரஜினி அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது அவரை கடுமையாக விமர்சித்தவர் தான் சீமான். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் ரஜினியை மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தை தரைகுறைவாக பேசிய வீடியோக்கள் கூட இப்போது வரை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பேசிவிட்டு தற்போது எதற்காக சூப்பர் ஸ்டாரை சந்திக்க வேண்டும், விஜய் எதிர்ப்பதற்காக இந்த நாடகமா என ரசிகர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடந்ததுதான். அவர்கள் இருவரும் சினிமா குறித்து பல விஷயங்களை பேசியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தற்போது அரசியல் வட்டாரத்துல அதிர்வையுமே ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய்க்கு எப்படி சத்யராஜ் ஆதரவளிச்சாரோ அதே போல ரஜினியை வைத்து ரஜினியோட ரசிகர்களை ஈர்ப்பதற்காக சீமான் முயற்சிக்கிறாரோ அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு.